தீபக்கு நீ மாட்ட வேண்டிய டைம்ல கரெக்டா மாட்டிக்கிட்ட தீபக்கு. சொல்லவே முடியல சொல்ல போனா. ஏன்னா தீபக் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு செம்மையா வந்துட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருந்ததை இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்குன்னு தனியா ஒரு ஆப்பு நாங்க கொடுப்போம்ல, அதுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பு கொடுப்போம். எதுல கொடுப்போம்னா, நாங்க கேப்டன்சில அந்த ஒரு கேப்டன் ஆக்கி விட்டு அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு நாங்க வன்மத்தை கட்டணுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு தீபக் மேல இருக்க கோவத்தை கொட்டணுமோ, அதெல்லாம் நாங்களாம் பயங்கரமா பண்ணுவோம்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தீபக் வந்துட்டு இப்போ இந்த வாரம் வந்து பயங்கரமா வந்து ட்ரிகர் பண்ணதா இருக்கட்டும். அது மஞ்சரில வந்துட்டு சொல்லவே வேணாம், பயங்கரமா வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. மஞ்சரி நம்ம ஜாக்லின் எல்லாம் பயங்கரமா வந்து தீபக் மேல செம்மையா வந்து கோபமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் டீமே வந்து பயங்கரமா வந்து தீபக் மேல சிவகுமார்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்ப கூட கமெண்ட்ஸ் குமிஞ்சுக்கிட்டு இருக்குது சொல்ல போனா. அந்த வீடியோக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க. தீபக் வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு இந்த ஒரு கேம் இருக்கட்டும், எப்படின்னா ஒரு கேம் விளாண்டா அந்த என்னங்க கேம் விளாடுறீங்க, இதை கூட உங்களுக்கு நிறுத்த தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பேச்சா இருக்கட்டும். இவர் பண்ணா வந்துட்டு இவர் தப்பு பண்ணா வந்துட்டு அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிவகுமார் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்ததா இருக்கட்டும். அது மாதிரி வந்து சிவகுமாருக்கு மேல பயங்கரமான தீபக் மேல செம்மையான கோபமா இருக்காரு நம்ம சிவகுமாரா இருக்கட்டும், நம்ம பாய்ஸ் டீமா இருக்கட்டும். எல்லாருமே வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு இவர் சொல்றதுதான் நடக்கணும், இவர் சொல்றதா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசால்லாம் வந்துட்டு அந்த கிராசரி எடுக்கிற டாஸ்க்ல வந்துட்டு அவர் பக்கெட்ல வந்துட்டு வெறும் ஒரு அரிசி இந்த மாதிரி தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதையும் எடுத்து கீழே போட்டே கிடந்தாரு. இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. அவர் எடுத்திருந்தா கரெக்ட், நம்ம எடுத்திருந்தா இது என்ன, இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்குது. அவர் வந்துட்டு எல்லாமே அவர் தான் பண்ணும், அவர் பண்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி வந்துட்டு நிறைய இது வந்துட்டு தீபக் மேல வந்துட்டு எல்லாருமே செம்மையா ஒரு கோவத்துல இருக்காங்க. அவர் வந்துட்டு இப்போதைக்கு வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கண்டிப்பா வந்துட்டு கேப்டன் ஆனோன்னா கண்டிப்பா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அடுத்த வாரத்தோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக். அவரு இப்ப எப்படின்னா பெஸ்ட்ல வந்துட்டு யார் இருந்தாங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட்ல வந்துட்டு காலைல பவித்ரா அண்ட் தீபக் எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜா ராணி டாஸ்க் வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்க. கேர்ள்ஸ் டீம்ல ஒரு ஆள், பாய்ஸ் டீம்ல ஒரு ஆள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. தீபக் இங்கிட்ட பாத்தீங்கன்னா பாய்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா தீபக், இங்கிட்ட பாத்தீங்கன்னா பவித்ரா, ரெண்டு பேருமே இருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு உலகம் வந்துட்டு எனக்கு பிரமாதமா பண்ணது வந்துட்டு தீபக் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் வந்துட்டு கேப்டனா இந்த டைம் ஏறும்போது வந்துட்டு ரொம்ப மாட்டிக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு கேப்டனா இருந்து அதை வந்துட்டு சாதிச்சு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கலாம் ஓகேங்களா, நாமினேஷன்ல இருந்து எவிக்ஷன். ஏற்கனவே அவருக்கு வந்துட்டு போன வாரமே வந்துட்டு அவர் வந்துட்டு வெளியில போறது, பட் டபுள் எவிக்ஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு வெளியில போயிருப்பாரு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் வேற, சரி சார் ஒரே ஒரு எவிக்ஷன் தான், அதனால வந்துட்டு அவர் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொன்னோம். இந்த வாரம் வந்துட்டு அடுத்த வாரமும் வந்துட்டு அவர் எவிக்ஷன் ஆக மாட்டாரு, ஏன்னா கேப்டன் ஆயிட்டாரு. அண்ட் இதை ஒரு பேஸ் பண்ணி வேணா அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாயிண்டா அவரு மூலியமா எடுத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் நம்ம தீபக்க கேர்ள்ஸ் டீமா இருக்கட்டும் பாய்ஸ் டீமா இருக்கட்டும் கேப்டனா இருக்கும்போது பிரின்னு பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. பெஸ்ட்ல யார் இருந்தாங்கன்னா நம்ம பவித்ரா அண்ட் தீபக் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்க. ஒஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமா போச்சு, டேய் என்னடா திடீர்னு மாத்தி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒஸ்ட்ல வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் சிவகுமார் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அந்த ராஜா ராணி டாஸ்க்ல வந்து ஒண்ணுமே பண்ணாத மாதிரி, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. நம்ம சிவகுமாராச்சும் அடிக்கடி வந்துட்டு துப்பு சொல்லிட்டு இருந்தாரு, அது தூது ஓகேங்களா, தூது சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்பையா இருந்தாரு. அது வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஒரு சீன் வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வர்ஷினி வந்துட்டு அந்த மாதிரி பண்ணல, வர்ஷினியும் வந்துட்டு கொஞ்சம் கூட பண்ணல. அண்ட் சௌந்தர்யாவும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே பண்ணல. இவங்க ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி அதிகமா வந்துட்டு யாரு தெரியாம இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா எந்த ப்ரோமோலயும் வரல, எந்த ஒரு சீன்லயுமே வரல, எங்கிட்டுமே அவங்க வந்துட்டு ஒரு இன்வாலே ஆகாத மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் அது இல்லாம ராணி பக்கத்துல எப்பயுமே இருக்கணும்னாங்க, ராணி மட்டும் தான் இருக்காங்க, சௌந்தர்யாவை காணா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப இந்த அடுத்த வாரத்தோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபக் தலைவன், தளபதி எண்கள் தளபதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையான ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு தலைவன் வந்துட்டு தளபதியில இருந்தாப்ல, படைத்தளபதியில வந்துட்டு பாய்ஸ் டீம் இருந்தாப்ல, இப்ப வந்துட்டு தளபதியா ஆக்கி விட்டாங்க. இந்த வாரம் வந்துட்டு என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்க, பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் சேர்ந்து வந்துட்டு என்ன கந்தரகோலம், ஏன்னா செம்ம கோவத்துல இருக்காங்க. சொல்ல போனா பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம்ல இருக்கட்டும் பாய்ஸ் டீம்ல, அது சிவகுமார்லாம் வச்சு செய்ய போறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தீபக் கேப்டன் ஆனது உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.